அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நந்தினியோட அப்பா, ஈஸ்வரியோட அப்பா, இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட முடிவுகளை எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம நந்தினியோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏம்மா அவங்க 4 பேருக்கும் சொல்றமா, பாப்பாவுக்கு காது குத்தி பொய்மிருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி இவங்களுக்கு எல்லாருக்குமே அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிப்பா நீங்க ஆசைப்படுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. கதிர், ஞானம் இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. சரி இந்த வீட்டுல பெரிய மனுஷன் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட அப்பா பார்த்தீங்கன்னா குணசேகரன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அதாவது குணசேகரா, குழந்தைக்கு காது கொடுத்து மொய் விருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டது குணசேகரன் சிரிக்கிறாரு, ஒரு கேவலமான சிரிப்போட. என்ன உங்களுக்கு இப்ப பணம் வறுமையா இருக்குது, அதனால இந்த மொய் விருந்தை வச்சு அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதையே இப்படி சொல்றீங்க, ஒரு கேவலமான வார்த்தையோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம நந்தினியோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் கதிர், நந்தினி இவங்க எல்லாரும் கோவப்படுறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த கோவத்தை குணசேகரன் மேல காமிக்க முடியாது, அவர் வச்சுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா குணசேகரனுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.